ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் மெர்லின் டேஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சக்தி பன் பரோட்டாக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது டிசி பாளையா மெயின் ரோட்டில் இருக்குது. நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இது கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் இன்றைக்கி நம்ம பன் பரோட்டா எப்படி இருக்குதுன்னு, பன் பரோட்டா மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பரோட்டாவில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பரோட்டா இருக்குது. எப்படி இருக்குதுன்னு நம்ம இன்றைக்கி டேஸ்ட் பண்ணிடலாம். இது தமிழ்நாடு ஸ்டைல் ஃப்ரெண்ட்ஸ். இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் மெர்லின் டேஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சக்தி பன் பரோட்டாங்கிற கடைக்கு வந்திருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பெங்களூரில் டிசி பாளையாவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஃபுல்லாக பரோட்டா தான் சாப்பிட போகிறோம். பரோட்டாலேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பரோட்டா சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து தமிழ்நாடு ஸ்டைல் சக்தி பன் பரோட்டா கடை ஃப்ரெண்ட்ஸ். இது பரோட்டா வந்து ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லதில் தான். எப்போயாச்சும் ஒரு தடவை நம்ம சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு ஸ்டைல் பரோட்டா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துருக்கிறேன். நான் சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்டர் பண்ணியாச்சு, இப்போ வரும் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பன் பரோட்டா வந்துருச்சு. பாருங்கள் பரோட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? நல்லா லேயராக இருக்குது பாருங்கள். பெங்களூரில் இப்படி பரோட்டா கிடைக்குமானா சந்தோஷமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா லேயராக இருக்குது. சால்னா எடுத்து வச்சுருக்கேன். சால்னா வந்த உடனே சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு வெறும் பரோட்டா சாப்பிட்டு பார்க்கலாமா? ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்ஸ். சால்னா வர்றதுக்கு முன்னாடி பரோட்டாவை பிச்சு போட்டுடலாம். ஆமாம், மதுரையில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பன் பரோட்டா சாப்பிடும்போது என்ன பரோட்டா சாப்பிட்டாலும் 3 வகையான சால்னா கொடுப்பாங்க. இங்கே எத்தனை வகையான சால்னா கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சால்னா கொடுத்துருக்காங்க. 2 வகையான சால்னா கொடுத்துருக்காங்க. இது ஒரு சால்னா ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டையும் சேர்த்து ஊற்றி
சாப்பிட்லாமா இப்போ? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 வகையான சால்னாவும் ஊற்றிருக்கோம். சாப்பிட்லாமா? இது பன் பரோட்டா ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ரெட் கலரில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சால்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 2 சேர்த்து வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பரோட்டா வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த பரோட்டா சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மஸ்கட் பரோட்டா ஃப்ரெண்ட்ஸ். இது முட்டை மஸ்கட் பரோட்டா ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த பரோட்டாவில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை மஸ்கட் பரோட்டா. இது உள்ளுக்குள்ளே ஸ்டஃபிங் இருக்காங்க பாருங்கள். ஸ்டஃபிங் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு. சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே. இந்த பரோட்டாவில் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கா, செம்மையாக இருக்கா. பரோட்டானா பரோட்டா தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கறி லீவ்ஸ்லாம் போட்டு, ஆனியன் போட்டு, முட்டை போட்டு, சால்னா போட்டு, அடித்து போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்க்கலாமா? பாருங்க, அது குழம்புல தொட்டு, சால்னாவில் தொட்டு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. எக் மஸ்கட் பரோட்டா பாருங்கள், உள்ளுக்கு ஸ்டஃபிங் எப்படி இருக்குதுன்னு. வாவ், சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பச்சை கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம்லாம் சால்னாலாம் ஊற்றி செம்மையாக ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் மதுரையில் பரோட்டா சாப்பிட்டு நாக்கு செத்து போயிருப்பீங்கள்ல, அவங்களுக்குலாம் இந்த கடை ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் தமிழ்நாட்டு டச்சு அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க. சாப்பிட்டு பார்க்கலாமா? சால்னா ஊற்றி, இந்த சால்னா கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம். டிசி பாளையால இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடை. ஃபுல் லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் சாப்பிட்ற மாதிரியே பரோட்டா. இதோட என்ன வேணும் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு? என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டு போகிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னைக்காச்சும் சாப்பிட்றதுனால தப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை, ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை தாராளமாக சாப்பிட்லாம். அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவல். இந்த சால்னா இருக்குது பாருங்கள் ஸ்பெஷலாக, அது அட்டகாசமாக இருக்குது. பரோட்டா வந்து சாப்பிட ஆரம்பித்தோம்னா அதை விடவே மனசு வராது, போய்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம வந்து ஒரு லிமிட்டோடு சாப்பிட்டுட்டு இது பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். 2 வீச்சு பரோட்டாவில் நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்றைக்கி நான் வந்து பிளெயின் வீச்சு பரோட்டா வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு. நல்லா இருக்கா? பிளெயின் வீச்சு பரோட்டா கூட சால்னா மற்றதுக்கெலாம் சாப்பிட்டோம்ல, இப்போ வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் கிரேவி ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் இந்த ஹோட்டலோட சிக்னேச்சர் டிஷ் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் கிரேவி பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. ஓ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாசனை அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்க்கலாமா? அது கூட வச்சு சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
தேங்காய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து என்ன போட்டிருக்காங்க, சிக்கன் போட்டிருக்காங்க, அதுக்கடுத்து தேங்காய் சில்லு அப்படியே பாருங்க செதுக்கி போட்டிருக்காங்க, அப்படியே செதுக்குன்னு செதுக்கி போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இதை தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பன் பரோட்டா ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஃப்ரெண்ட்ஸ். பன் பரோட்டாவும் சரி, இந்த மஸ்கட் பரோட்டாவும் சரி சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து கொஞ்சம் சூடாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து வச்சு தேங்காய் சில்லு வச்சு சாப்பிட்லாமா ஃப்ரெண்ட்ஸ்? சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இட்லி தோசை ரைஸுக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா இதோட அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த தேங்காய் சில்லோடு வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் எல்லாம் அப்படியே அந்த கிரேவியோட பிளெண்ட் ஆகி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சிக்கனில் வந்து எனக்கு வந்து பிளெயினாக இருக்கிற சிக்கன் எப்போயுமே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். போனோடு சேர்ந்து இருக்கிறது தான் பிடிக்கும். அதுதான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பன் பரோட்டாவை எனக்கு விடவே மனசு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நல்லா இருக்குது. சால்னா கூட சேர்த்து சாப்பிடும்போது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஊற வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் ஃபஸ்ட்டு லைட்டாக சாப்பிட்டுட்டு ஊற வச்சுருந்தேன். நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். ஊறுனதை சாப்பிட்டோம்னா கடையில் வாங்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே வந்து வாழை இலையில் பரோட்டாவை பிச்சு போட்டு சால்னா ஊற்றி அங்கேயே பார்சல் பண்ணிவிட்டு வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். வந்து வீட்டில் அது ஊறி இருக்குமா, வீட்டில் வந்து சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க சூப்பராக இருக்கா பரோட்டா. ஊர்னு ஒன்று தான் அந்த டேஸ்ட், ரியல் டேஸ்ட்டே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அப்பா சால்னா கிளப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் பரோட்டா சாப்பிட முடியலன்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் அந்த கடையில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கு, ரியலாக தான் சொல்கிறேன். அம்மு எப்படிமா இருந்துச்சு? சக்கராடி அடிச்சு போலி உனக்கு பிடிக்குமா? உனக்கு பிடிக்குமா பரோட்டா? சூப்பர்மா, சாப்பிட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பரோட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிசி பாளையாவில் இருக்கிறவங்க இந்த கடைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பரோட்டாலாம் சாப்பிடுங்க. பரோட்டா தான் இங்கே ஃபேமஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடைக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்காகத்தான் இதெல்லாம் வித்தியாசமாக நாங்கள் வீடியோ போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பாய் பாய்.